ஜெய் பிரதிங்கரா உங்களோட ஜெய் கலை பேசுகிற அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க மாடசாமியை பற்றி பார்க்க போகிறோம். என்னென்னா, இப்போ நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த எதிர்ப்புகள் இருக்கும். இந்த எதிர்ப்புகள், தேவையில்லாத வழக்குகள், தேவையில்லாத பிரச்சனைகள், அதாவது வீண் வம்புக்கு வரவங்க, இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும். இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே இந்த சுடலை மாட சாமியை வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா அந்த வழக்குகள் நம்ம வெற்றி பெறலாம். இந்த சாமி எப்படி தோன்றினார் அப்படின்னா, சிவபெருமான் மாடத்தில் திரியில் இருந்து அந்த திரியை அவர் கையால் தூண்டி விடுவார். தூண்டி விட்டு பார்வதி அம்மா அந்த மடியில் பிடிப்பாங்க அந்த குழந்தைய. அந்த மடியில் அந்த சுடராக வந்ததுனால இவர் சுடலை மாடன். இப்போ மாடத்துலேருந்து பிறந்ததுனால இவர் சுடலை மாடன். இங்கே சுடலையில் அவர் போவார். அந்த கதை நம்ம டீஃபாக வேணாம். மாடத்துலேருந்து பிறந்ததுனால சுடலை மாடன். அவர் என்னென்னா, அந்த பார்வதி தேவியோட மடியில் இருந்ததுனால முண்டமாக இருப்பார். அதாவது ஒரு கொழுக்கட்டை மாதிரி இருப்பார் வச்சுங்களேன். அதனால முண்டன் சாமி அப்படின்ற பேரும் அவருக்கு இருக்கும். இந்த சாமியை நம்ம எப்படி வழிபாடு பண்ணோம், சில பேருக்கு இந்த குலதெய்வமாக இருக்கும், இல்லை இந்த உபாசனை பண்ணுறவங்க எல்லாருமே இந்த பரிகாரத்தை பண்ணும்போது நமக்கு மிக எளிமையாக அவர் நம்ம முன்னாடி நிற்பார். நமக்கு எதிரிங்க யாராக இருந்தாலும் தூளாக்கிடுவார். அதாவது இந்த படையல் போகிறது அமாவாசை நாளில் தான் படையல் போடணும். ஏன்னா அப்படின்னா, நம்ம இந்த தேர் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த கோவிலெலாம் தேர் செய்திருப்பாங்க. அந்த தேர் எடியாண்ட நம்ம போயிட்டு ஒரு பொரிக்கடலை ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா போதும். ஒரு 5 நாட்டுக்கோழி முட்டை, அதுக்கப்புறம் சுருட்டு, அவல், அந்த பிஸ்கெட் பாக்கெட் நம்ம இருக்கோம்ல, இது வரைக்குமே போதும். முடிஞ்சால் சின்னதாக ஒரு சரக்கு பாட்டில் வைங்க. வச்சுட்டு அந்த தையலையில் தான் இந்த படையில் போடணும். தையலை தான் முக்கியம். நம்ம தையலையில் தான் இந்த படையில் போடணும். அந்த தேருக்கு முன்னாடி இந்த படையில் வைங்க. பொரிக்கடலை வைங்க, அது மேலே முட்டையை வைங்க, சுருட்டு ஏற்றி வைங்க. சரக்கு பாட்டில் சின்னதாக ஒன்று வாங்கிட்டு அந்த வச்சுருங்க. இப்போ என்னென்னா, நம்மளோட எதிரி யார் இருக்கானோ அவங்களோட பேரை ஒரு இந்த தாலி பனை ஓலை அப்படின்னா சாதாரண பனை ஓலை இருந்தால் கூட போதும். அந்த பனை ஓலையில் அவனோட பேரை அங்கே தலைக்கீழாக எழுதிடணும். தலைக்கீழனா நீங்கள் கண்ணாடியில் இந்த பேரை எழுதிட்டு கண்ணாடியில் பார்த்தா தலைக்கீழாக இருக்குல்ல, அந்த மாதிரி அந்த பேரை எழுதிடணும். எழுதிட்டு அந்த ஓலையை அங்கே முன்னாடி வச்சுட்டு அந்த ஓலைக்கு முன்னாடி நம்ம ஒரு கற்பூரம் ஏற்றணும். இந்த மாதிரி, ஐயா இவன் எனக்கு தொடர்ந்து பிரச்சனை பண்ணுறான், இவன் என்ன தேவையில்லாத வம்புக்கு இழுக்கிறான் அப்படின்னு ஒரு சின்ன பிரார்த்தனை வச்சாலே போதும். அவர் அந்த எதிரியை அவர் பார்த்துப்பார். இதை பண்ணிவிட்டு இந்த ஓலை இருக்க பார்த்தீங்களா, இந்த ஓலையை எடுத்துகிட்டு போயிட்டு மயானத்தில் புதைச்சிடணும். ஏதாவது மயானத்தில் எந்த இடத்துல புதைச்சாலும் பரவாயில்ல, மயானத்தில் புதைச்சிட்டு நீங்கள் திரும்பி பார்க்கணும் வந்துடணும். இது மாதிரி ஒரு 5 முறை பண்ணிங்க அப்படின்னா, எப்பேற்பட்ட எதிரியாக இருந்தாலும் அந்த எதிரி உங்கள் பக்கமே தலை வச்சே படுக்க மாட்டான். அவன் உங்களுக்கு மீண்டும் தொந்தரவுகள் கொடுத்தா ஐயா பார்த்துப்பாருன்னா அதுக்கப்புறம் அவன் உங்கள் பக்கமே இருக்க மாட்டான். நீங்கள் அவனை எங்கே தேடினாலும் கிடைக்க மாட்டான். அந்த மாதிரி ஒரு செய்யக்கூடிய மிக அற்புதமான சாமி. பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். ஜெய் பிரதிங்கரா.